ஆக்சுவலாக இப்போ நம்ம இறங்க போகிறது கிடையாது, இறங்கி திருப்பி ஏறும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் நிற்க தான் இடம் இருக்குது. இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். கடைசியில் இருக்குது அந்த மவுண்டன் வரைக்கும் போவோன்றாரு. இல்லைப்பா, நம்ம வந்து ஃபுல் ட்ரெக்கும் பண்ணுறோம் அப்படின்ட்டு கடைசியாக அதோ தெரியுது இல்லையா, அந்த மலை வரைக்கும் போயிட்டு இவங்களாம் இங்கே ஓவர் நைட் ஸ்டே பண்ண போகிறாங்க. யோ என்ன ஒரு ரிட்ஜு மேலே அப்படியே நடக்கிறாரு, மையமே இல்லை. ஸோ அங்கே மக்களுக்கு முன்னாடி வந்து ஒரு காட்டாடு இருக்குது, அதோட குட்டியோட. ஒரு ஆட்டுப்பட்டி, நடுவில் ஒரு கழுதை, இங்கே வந்து ஒரு ஷெப்பர்ட் டாகு. அதனால் எல்லோரும் விளக்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே வெளில இந்த இடத்துல சமைச்சு கூட ஏதோ சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா குளிருக்கு மூட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ தீ வந்து பரவிடக்கூடாதுன்னு சுற்றி வந்து கல் வச்சுருக்காங்க. சரி, அப்படியே இப்போ இறங்குவோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இறங்க போகிறது கிடையாது, இறங்கி திருப்பி ஏறும்னு நினைக்கிறேன். சரியா தெரில, பார்ப்போம். இந்த ப்ளூ ட்ரையாங்கிளே ஃபாலோ பண்ணி போனால் கபானாவுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஆனால் நம்ம அப்படி போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் தலையை சுற்றி தான் மூக்க தொடுவோம். ஸோ இந்த கேனியனுக்கு போயிட்டு அப்புறம் அந்த மலையை ஒரு சுற்றி நம்ம இடத்துக்கு போகிறோம். கேனியன்னா பள்ளத்தாக்கு. இறங்குன்னு பார்த்தா இறங்கி ஏறுது. இந்த இடத்துல கல்லோட ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் மொத்தமாக இந்த இடத்துல வந்து பாறைகள் வந்து அப்படி இந்த தூண் மாதிரியான ஃபார்மேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லாப் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல தூண் மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு குறுகலான பாதைனா ஒரு ஆள் நிற்க தான் இடம் இருக்குது. இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மலைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இங்கே நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் பார்க்க முடியல ஆக்சுவலி. ஸோ அதனால் கொஞ்சம் சேஃப் தான். நான் வந்து இந்த இடத்துல பெரிய இடத்துல தான் நினைக்கிறேன். இவர் கோஸ்டல் என்னென்னா என்ன குண்டு தூக்கி போகிறாருன்னா அதோ கடைசியில் இருக்குது அந்த மவுண்டன் வரைக்கும் போவோன்றாரு. யோ என்றைக்கு நம்ம அங்கே போய் அதுக்கப்புறம் இறங்கி அது வரைக்கும் போயிட்டு அங்கே போகிறது. பட் போகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு சின்ன வீடியோ. சவுண்டு கேட்டுச்சா உங்களுக்கு? அந்த பறவை பறந்தது அப்படியே ஸ்வைன் ஜெட் மாதிரி. தலைவன் இறங்கி கீழே கூப்பிட்டு போவான்னு பார்த்தா திருப்பி மேலே கூப்பிட்டு போகிறான். மனசுனே இல்லை தெரியுமா நீலாம்? என்னதான் கஷ்டமாக இருந்துச்சு. வியூ அழகாக இருக்கிறதுனால ஜாலியாக போகுது. ஆக்சுவலாக இறங்கி போயிருப்போம். பட் தலைவன் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்து, இல்லைப்பா நம்ம வந்து ஃபுல் ட்ரெக்கும் பண்ணுறோம் அப்படின்ட்டு கடைசியாக அதோ தெரியுது இல்லையா, அந்த மலை வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தா இதுதான் ஹையஸ்ட் ஆல்டிடியூட்னு நினைக்கிறேங்க. ஸோ 2193 சிம்பாலுல் மிக். ஸோ அது ஒரு 2193, நம்ம ஒரு 1.5 மீட்ரு எப்படி பார்த்தாலும் 2194. இந்த சுண்ணாம்பு பாறை மலை மேலே எப்படா ஏற போகிறோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, நல்ல ஈஸியாக தான் இருந்தது. மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு. ஸோ ஈஸியாக வந்தாச்சு. ஓகே, ஐ திங்க் அதுதான் கடைசி பிக்கின்னு நினைக்கிறேன். பட் மறுபடியும் இறங்கி ஏறுது அடங்கு கொய்யால.
இந்த வாட்டி கடைசியாக போகக்கூடாது, பார்ப்போம். பட் ஸோ ஐ திங்க் இதுதான் கடைசி மலைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கு மேலே இன்னொரு மலைன்னு சொன்னால் அவ்வளோதான், முடியாது நம்மளால். ஸோ ரிட்ஜு தெரியுதா, ரிட்ஜில் இந்த பக்கம் வந்து கிளிஃபு, ஸோ இந்த பக்கம் சேஃப். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம ஏற போகிறோம். ஹலோ, இவங்களாம் இங்கே ஓவர் நைட் ஸ்டே பண்ண போகிறாங்க. யோ என்ன ஒரு ரிட்ஜு மேலே அப்படியே நடக்கிறாரு, பயமே இல்லை. இவங்க இங்கேயே வந்து டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ண போகிறாங்க நைட்டு. இந்த மலை தான் கடைசி மலைன்னு பார்த்தா இதுக்கு மேலே 5 மலை இருக்குதாண்டா சாமி. மணி இப்போ 5:50. இன்னும் ஒரு 3-3.5 மணி நேரத்தில் இருட்டிடும். அதுக்கப்புறம் லைட்டு ஒன்று இருக்குது, அந்த லைட் அடிச்சுக்கிட்டே தான் இறங்கணும். ஓகே ஓகே, கடைசியா இதுதான் கடைசி பீக்கு. இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, இதுக்கு மேலே கீழே தான் இறங்கி போகணும். 2238 மீட்டர். இதுதான் கடைசி பீக். இது ஏன் ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சதுன்னா, நடுவில் ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது. அந்த பெரிய மலை இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 சின்ன மலை வந்து சரியாக தெரில. ஸோ அதனால் ஓகே இன்னும் ஒரு மலை தான் அப்படின்னு நினச்சா, அதுக்கப்புறம் இன்னும் 2 மலை. ஓ மை காட். ஸோ இந்த பக்கம் போனால் மறுபடியும் வந்து ஸ்ப்ரே கிரெஸ்டா ஸ்டிக்கா அங்கே போகலாம். மணி கரெக்டாக 6:45. ஆனால் இன்னும் இருட்டில், பட் ஆனால் செமையாக குளிருது. ஏன்னா இந்த பக்கம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால. அவ்வளோதான், லாவோமுக்கு ஒரு குட் பை. இதுக்கு மேலே கீழே போயிட்டு ஃபாரஸ்ட் ரீஜனில் போய் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். பார்ப்போம். இவ்வளோ தூரம் இறங்கி வந்து ஆக்சுவலாக ஒரு 600-700 மீட்டர் தான் இறங்கியே இருக்கிறேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இறங்கிக்கிட்டு இருக்கிறேன். எந்த பைத்தியம் தெரில. 2023 இங்கே வந்து எழுதியிருக்குது. எல்லாருமே ஒன்றும் அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறது, நாகரிகமானவங்கலாம் கிடையாதுங்க. ஐயோ நாகரிகமானா எப்படி சொல்கிறது. இப்போது நான் பார்த்தேன் இந்த ட்ரெயிலில் ஒருத்தர் வந்து எங்கள் டீம்லேயே செரி சாப்பிட்டு வந்தார். சாப்பிட்டு வந்து அந்த கவரை இங்கேயே போடுறாரு. ஓ இங்கே வர்றதுக்கே வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான். நீ ஏன் இப்படி பண்ணனா என்ன? அழகான வியூ. ஸோ அந்த இதுலேருந்து இறங்கி வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியுதா தெரில. ஸோ அங்கே மக்களுக்கு முன்னாடி வந்து ஒரு காட்டாடு இருக்குது, அதோட குட்டியோட. ரொம்ப வேகமாக கீழே போக முடியாது. ஸோ அதனால் ஸ்லோவாக தான் போக முடியும். அது ஐ திங்க் கிராஸ் பண்ணிடும். ஸோ ஐ திங்க் ஒரு 3 ஆடு இருக்குது ஆக்சுவலி. ஆக்சுவலாக அது நம்மளை தான் பார்க்குது. தெரியுதா? மரியா உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு போகுது. I think they're coming to you somehow. It was looking like some of them they're coming to you or something. I don't know. அது ஆக்சுவலாக ஒழுங்காக தெரியல. மரிக்கு ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. சரி தெரியுதா? இதோ
Did you get some pictures? No, not good ones. I think. I don't know. I don't have that great. Hey, you see, like they look இப்போ கொஞ்சம் பக்கத்துல தெரியுது. we still keep an eye on them. If they But usually deer, no, whatever kind of deer we have also in our country, and they maybe they just like watch you for a while and then they just go away. usually they are more, they're not that close. And then on the southern part, I've seen more of these. I think they are மூணு all fed. So அழகா இருக்குல்ல? humans. Yeah. So this is why. I think it's just. It's alert now. So if you go near, Fucker. He show us his son. Yeah. He's ready for fight. yeah. But Fight or flight. But today I'm running. yeah, because there are so many of you. Like I would kill this guy, Mhm. this tall guy. Mhm. But I think his mates are going to help him. So today I should better run. Yeah. Yeah. அங்கே அப்படியே கொஞ்சம் நேராக நிற்குதா அழகாக நின்று எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருந்துச்சு, அந்த முன்ன போகிற ஒரு வேகமாக போனாரா பயந்து ஓடி போயிடுச்சு. ஒரு வழியாக மலையை இறங்கி இது ரெஃப்யூஜி. ஸோ நைட்டு தங்குறவங்க இங்கே தங்கிக்கலாம், கட்டி விட்டு வச்சுருக்காங்க. ஒரு வழியாக இங்கே வந்தாச்சு. இன்னும் இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் போனால் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதில் தண்ணியை ரீஃபில் பண்ணிவிட்டு நடக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது. 90. Olympus is like a cabana. இந்த மாதிரி தான் டக்கிங் ஜம்பிங் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். Not going down or not going up. மணி 8:26 ஆயிடுச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்தில் இருட்டிடும். They're missing one person. One Catalin. Spiros is not here. யா யா Catalin. தலைவன் வேகமாக ஓட்டுறாப்புல, நம்மளையும் பின்னாடியே ஓடி வர சொன்னால் எப்படி? ஐம் டாக்கிங் அபவுட் யூ டு This fucker is like running too fast, huh? yeah. And this guy is like expecting us to, follow him. அழகா ஒரு ஆட்டுப்பட்டி, நடுவில் ஒரு கழுதை, இங்கே வந்து ஒரு ஷெப்பர்ட் டாகு. Yeah, I have to follow this one for a while. It's very small. It's Yeah. very One of them. Look the other. yes, this The middle. yeah, okay. They have this one. Oh, the bigger one. மக்களே, ஐரோப்பா மாடு அங்கே ஐரோப்பா நாய், ஐரோப்பா கழுதை, அது என்ன குதிரையா ஏதோ ஒன்று. And someone is living there. Yeah. Really run and talk. ஓகே, கடைசியாக ஒரு ரன்னிங்கில் ஒரு வீடியோ எடுத்துருவோம். Hey. போதும், ரொம்ப உடம்பு இல்லை. And I have an even better one. Nice. மக்களே, This one. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சு, அதனால் எல்லாரும் விளக்க மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளோதான். ஐ திங்க் இதோட இந்த விலாகை முடிச்சுக்க வேண்டியதான். இதுக்கு மேலே எடுக்க முடியாது, பார்ப்போம். ஓகே, இந்த மலைகளுக்கு பாய், இந்த மரங்களுக்கு பாய், Apollo. அந்த மலைக்கும் பாய். அதோட பேர் இன்னமும் எனக்கு ஞாபகம் வரல. ஓ மை காட், இங்கே எவ்வளோ குளிருதுன்னா மூச்சு விட்டால் வந்து புகை வருது. Yeah, I don't think it will be visible. Yeah. Okay, bye bye.